வடகிழக்கு மாகாண அன்பர்களுக்கு வணக்கம். இப்போ அண்மை காலமாக பெரிய இஷ்யூவாக போகிற விஷயம் வந்து இந்த கெசட், அது காணி லேண்ட் பிரச்சனை. வந்து அரசாங்கம் உள்ளிட்ட கெசட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கெசட்டின் படி வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு 28ஆம் தேதிக்கு முதல் வந்து அந்த காணி உரிமை கோராவிட்டால் எல்லாம் அரசுடைய ஆக்கப்படும் கெசட் வெளியிடப்பட்டிருக்கு. இதோட வந்து நிறைய விஷயங்கள் போகுது. லோயர்ஸ் மேலே சப்போர்ட் பண்ணினோம், கட்சி ரீதியான சப்போர்ட்டுகள் முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்குது. ஓகே, அண்மையிலேயும் பார்லிமெண்ட்டில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீட்டிங் நடந்து அதுலேயும் இது சம்பந்தமான விஷயங்கள் கலைக்கப்பட்டது. இது ஒரு பேசுபொருளாக இருக்குது. இப்போ எல்லோரும் இப்போ நான் ஒரு சாதாரண குடிமகன், நான் ஒரு சட்டத்திரணி அல்ல. இருந்தாலும் இப்போ நான் கேள்விப்பட்ட அறிந்த விடயங்களை வச்சுக்கொண்டு ஒரு கெசட்டை வந்து கெசட் பண்ண ஒரு விஷயம் கெசட் பண்ணப்பட்டால் அந்த கெசட்டை வந்து வித்ட்ரா பண்ணணும். அதான் முதலாக வித்ட்ரா பண்ணால் தான் அந்த விஷயம் கேன்சல் ஆகும். அடுத்தது வந்து இப்போ ஒரு அரச காணியாக இருந்தால் அந்த அரசாங்கம் வந்து அதை உரிமை கோர்றது கெசட் விட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அரச காணின்றது இதண்டு இந்த அரச உத்தியோகத்தர்கள் அரச டிபார்ட்மெண்ட் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்போ அந்த அரச காணியை வந்து அரச காணின்ற அரச காணி தான், அது ஒன்றும் செய்யலாது. அந்த ஒரு ஆனால் ஒரு அரச காணிக்கு ஒரு குடும்பம் வசிக்குதுன்னு சொன்னால் அதை அந்த குடும்பத்தை வெளியேற்றுறது சும்மா வெளியேற்றில்லாது. இவை அந்த கிராம சவரோடாக அந்த பிரதேச ஊடாகவோ ஒரு குறிப்பிட்ட அறிவித்தலை கொடுத்து அதை நீதிமன்றத்துக்கு ஒரு கட்டளையை பெற்று தான் அதை நடவடிக்கை எடுக்கலாம். இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தனியாக உரிமை இருக்குது தானே, ப்ரைவேட் ரைட்ஸ் இருக்குது தானே, எங்களுக்கு தனிப்பட்ட உரிமை இருக்குது. அந்த உரிமை இங்கே செல்லங்காலும் அதை பாவிக்கிற இல்லை. அதெல்லாம் பெரிய பெரிய உத்தியோகத்தர்கள் பெரிய டிபார்ட்மெண்ட் எல்லாம் சப்ரஸ் அந்த மற்றவங்களை சப்ரஸ் பண்ணுறாங்க போகிற விஷயங்கள். தனித்தன்மை உரிமைகளை ஒரு பாவிக்கிற இல்லை. ஏன் விஷயம், ஏன் கஷ்டம், ஏன் சொல்லி அதை பாவிக்கிற இல்லை. அது ஒரு பிள்ளையான விஷயம். அதெல்லாம் இப்போ இப்படியான விஷயங்களை குழப்பக்கூடிய மாதிரி இருக்குது எல்லா பக்கத்தால். இப்போ சட்ட ரீதியாக என்னுடைய அணுகிற விஷயம் நல்ல விஷயம். ஓகே, சில அமைப்புகளை செய்யுது, அதனால் வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் இதுதான் விஷயம், ஒரு அரச காணியை வந்து உரிமை கோர்றதை கெசட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த விஷயம் வந்து ஒரு தனியார் காணியை வந்து கெசட் பண்ணப்பட்ட காலத்தில் வந்து அந்த கெசட் பண்ணப்பட்ட அந்த தனிநபருக்கு யோசிச்சு பாருங்கோ, எந்த காணியும் இதுக்கு அடங்குன்னு இப்படி தெரியும். ஒரு வெத்தக மானியை வச்சுக்கொண்டு இதுதான் எந்த காணின்னு இப்படி அந்த அடையாளங்கள் காட்ட முடியும்? அப்படி செய்யலாது. நார்மலாக பாருங்கள், அப்போ செய்யலாது. அப்படின்னு சொன்னால் லேண்ட் அக்யூசிஷன் லோ ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருப்பில்லை? அந்த காணி சுவீகரிப்பு சட்டம் ஒன்று இருக்குது. அதை பயன்படுத்தி அந்த உரிமையாளருக்கு முன் அறிவித்தல் கொடுத்து அது நீதிமன்றத்துக்கூடாக அந்த காணியை சுவீகரிக்கலாம். அது வந்து அப்படி கெசட் மூலமாக செய்கிறது வந்து சட்டமீறல், தனிநபர் சட்டமீறல், தனிமை உரிமை. அவர் வந்து ஒரு காணி உரிமையால் வழக்கு போட்டால் சிக்கலாகும். ஓகே, இது நார்மலாக விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை வச்சு குழப்பாமல் இதை ஒரு சட்ட ரீதியாக அணுகிறதுக்கான முறைகளை பெற்றுக்கொள்ளலாம் முடியும். மாதிரி குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இதான் என்னுடைய வியூ. ஓகே, அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ இதை வச்சுக்கொண்டு நீங்கள் குழம்பாமல் உரிய சட்டத்திறனிகளோடாக நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். இந்த காணி சட்டம்ன்றது மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. பட் உங்களை காணியை வந்து உங்களை அனுமதி இல்லாமல் ஒரு பெற்றுக்கொள்ளலாது. அது சட்டம் இருக்குது, காணி சட்டம் இருக்குது, சுயரிப்பு சட்டம் இருக்குது, அதோட தான் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ கெசட் பண்ணி போட்டு உங்களை காணியை ஒரு பெற்றுக்கொள்ளலாது. இது எப்படி போதும்னு தெரியல. அரசியல் ஆக்கப்படுதா, அரசியல் குழப்பப்படுதா தெரியல. ஓகே, பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம். ஓகே, see you.